everyone, welcome to the readers. தினமும் நம்ம பேசுற தமிழ் சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல எப்படி பேசணும் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். So without much ado, let's get into today's episode. Did you sleep well? It's getting late. Get ready quickly. Did you pack your bag? Eat properly. Write the exam well. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் உங்களில் பல பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அதுதான் எங்களுக்கான மோட்டிவேஷனே. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்குமான கான்வர்சேஷனில் எந்த மாதிரியான சென்டென்சஸை நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியுங்கிறது தான். நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சாதான் குழந்தைக்கும் இங்கிலீஷ் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. குழந்தை தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நம்ம கேட்போம்ல, நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு, அந்த மாதிரி கேட்கறதுக்கு டிட் யூ ஸ்லீப் வெல். அதே மாதிரி நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் தயாராக, சீக்கிரம் ரெடி ஆகுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட்ஸ் கெட்டிங் லேட், கெட் ரெடி குவிக்லி. பேக் பேக் பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்கறதுக்கு டிட் யூ பேக் யோர் பேக். ஒழுங்காக சாப்பிடு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஈட் ப்ராப்பர்லி. குழந்தைங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாம் நல்லா பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரைட் த எக்ஸாம் வெல். சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டு, ஸோ நிறைய தண்ணி குடி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். அதே மாதிரி அடிக்கடி தண்ணி குடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி. நம்ம லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பும்போது சில சமயம் குழந்தைங்க கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருவாங்க, சில சமயம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்போம், லஞ்ச் ஒழுங்காக சாப்பிடு, ஃபுல்லாக சாப்பிட்ரு அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஃபினிஷ் யோர் லஞ்ச். குழந்தைகிட்ட ஸ்கூல் பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்கூல் பஸ் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க கிளம்பும் போது ஜென்ரலி பத்திரமா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பி சேஃப். குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நீ எக்ஸாம் எப்படி பண்ண அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஹவு டிட் யூ ரைட் த எக்ஸாம். குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்ற அடுத்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, போய் உன்னுடைய முகம் கை கால்லாம் கழுவிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு வாஷ் யோர் ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். அதுக்கப்புறமா போய் ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு சேஞ்ச் யோர் ட்ரெஸ். ஜென்ரலாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக டயர்டாக இருப்பாங்கல்ல, அப்போ நம்ம குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வா, போய் விளையாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ப்ளே ஃபார் அ வைல். அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு வந்து டிவி கொஞ்ச நேரம் பார்க்குறது பிடிக்கும். ஈவினிங் டைமில் கொஞ்ச நேரம் நீ டிவி பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா வாட்ச் டிவி ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க ஈவினிங் ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துப்பாங்க, பெவரேஜ் மாதிரி, அதாவது காஃபி, டீ ஆர் மில்க் மாதிரி ஏதாவது எடுத்துப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க குடிக்கும் போதே நம்ம சொல்லுவோம் சூடா குடி அப்படின்னு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரிங்க் யோர் காஃபி வைல் இட் இஸ் ஹாட். ஓகே, ஸோ விளையாடி முடிச்சாச்சு, டிவி பார்த்து முடிச்சாச்சு, ஓகே, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் டன். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் பசங்க கிட்ட, படிக்க ஆரம்பி, ரைட். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் ஸ்டடிங். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட உன்னுடைய டே இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஹவ் வாஸ் யுவர் டே. பசங்க நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக பசங்க கிட்ட கேட்போம், நீ நல்லா படிச்சிருக்கியா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு. அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஹேவ் யூ ப்ரிப்பேர்ட் வெல். சில குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன நடந்ததோ எல்லாமே சொல்லிடுவாங்க. பட் சில குழந்தைங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்காது. அப்போ நாம தான் அவங்கக்கிட்ட அந்த கான்வர்சேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஹேப்பன்ட் அட் ஸ்கூல் டுடே அப்படின்னு கேட்கலாம். சில குழந்தைங்க ரொம்ப ஸ்லோ ஈட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஏதாவது அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பொறுமையாக சாப்பிடும்போது சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஈட் குவிக்லி. சில குழந்தைங்க மென்று சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு chew the food. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட வந்து நீ சீக்கிரம் தூங்க போ, லேட்டாக தூங்காத, சீக்கிரம் தூங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு go to bed early. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு பேரண்ட்டுக்கும் சைல்டுக்குமான கான்வர்சேஷனில் எந்த மாதிரியான சென்டென்சஸை உங்களால் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க முடியுங்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு லேர்ன் பண்ண சென்டென்சஸை இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கும் இங்கிலீஷ் புரிய ஆரம்பிக்கும். அல்டிமேட்லி உங்கள் 2 பேருக்குமே இது பெனிஃபிஷியலாக அமையும். உங்களை மாதிரி இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்படுற பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot for watching. Keep supporting us.